இன்றைய சமையல் வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்னென்ன சமையல் பார்க்கலாம் வாங்க. ஆயில் சேர்த்து தக்காளி, வெங்காயம், கடுகு, சோம்பு தாளிச்சிட்டு காலிஃப்ளவர் நல்லா சுடு தண்ணியில் அலசிட்டு வணங்கிட்டுருக்கு. கொஞ்சம் மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்து வதக்கிட்டு இந்த தண்ணி கொஞ்சம் வற்றிட்டோம். அது கூடவே கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். ஈஸி ரெசிபி. நல்லா கலந்து கொடுத்துட்டு காட்டுறேன். நல்லா கலந்து கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். காலிஃப்ளவர் ஃப்ரை தண்ணியெல்லாம் வற்றிருச்சு பாருங்கள். ஆறுச்சுன்னா இன்னும் நல்லா ட்ரை ஆயிரும். காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து பீக்கங்காய் தோல் சீவிட்டு கட் பண்ணியிருக்கேன். அது கூட 2 தக்காளி சேர்த்து கொஞ்சம் புளி சேர்த்து ஆயில் சேர்த்து நல்லா வதக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. என்னால் கடைய முடியாது. முடிகிறவங்க மத்திலேயே கூட நல்லா இது மாதிரி கடைஞ்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் அதுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கடுகு, ஜீரகம், கொஞ்சம் கடலைப்பருப்பு, மிளகு 2 சேர்த்துருக்கேன். எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிக்கலாம் வாங்க. கொஞ்சம் தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் தாளிச்சிக்கிறதுக்கு. இப்போ நம்ம வானலியில் ஆயில் சூடாகிட்டுருக்கு. இப்போ கடுகு, கடலைப்பருப்பு, ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வெடிக்கட்டும். அது கூடவே காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது மிளகா செவந்து வரட்டும். இந்த சமயத்தில் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து கலந்து கொடுக்கலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். வணங்கிடுச்சு. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அரைச்சி விழுது கூட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம், இதே போதும். இப்போ இன்னும் கொஞ்சம் இதாக வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்துக்குங்க. பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க. பீக்கங்காய் தக்காளி கடையல் ரெடி. இன்னும் ஒரு 2 செகண்ட் இருக்கட்டும். கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, காஞ்ச மிளகாய், தனியா, வர தனியாக சேர்த்து நல்லா ஆயிலில்
செவந்து வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், தக்காளி, பீக்கங்காய் தூள், கொஞ்சம் புளி சேர்த்து வணக்கிங்க. பூண்டு 2 பல், பூண்டு இங்கே மறைஞ்சிட்ருக்கா, பூண்டு சேர்த்து நல்லா வணக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்குங்க. சூப்பரான பீக்கங்காய் தூள் துவையல்னு சொல்லலாம், சட்னின்னு சொல்லலாம், சூப்பராக இருக்கும். தயிர் புற போட்டு வச்சுருக்கேன். இன்றைய சமையல் இது தாங்க. காலிஃப்ளவர் ஃப்ரை, பீக்கங்காய் கடையல், வெள்ளை சாதம் இன்றைய சமையல். சாப்பிட்லாம் வாங்க. வச்சாச்சு. அது கூட பீக்கங்காய் கடையல் வச்சுக்கலாம். இது மேலே அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கூடவே காலிஃப்ளவர் ஃப்ரை. சிக்கன் மசாலா சேர்த்து செஞ்சுருக்கேன், சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர்.